நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். இந்த வருஷத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் 7 நாளில் புது வருஷ பிறப்பை கொண்டாட போகிறோம். இந்த சமயத்தில் 2025 இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட சவால்கள் என்ன, அதையெல்லாம் சமாளித்து இந்தியா சாதித்தது என்ன, இது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்திய பொருளாதாரத்துக்கு இந்த வருஷத்தில் கிடைச்ச மிகப்பெரிய சவால் அப்படின்னா ட்ரம்ப்போட டாரிஃப் த்ரெட்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த நூற்றாண்டிலே இந்திய பொருளாதாரத்திற்கான மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லிடலாம். இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி 25% வரி விதித்த ட்ரம்ப் அதுக்கப்புறம் அதை ரஷ்யா கிட்ட வாங்குகிற ஆயிலை நிறுத்தலைன்னா பெனால்ட்டியாக ஒரு 25% அப்படின்னு சொல்லி 50% வரியை போட்டார். ஆனால் உலகத்திலேயே மிகப்பெரிய கன்சியூமபிள் மார்க்கெட் இந்தியா அப்படிங்கிறதுனால உள்நாட்டு தேவையை சார்ந்து இந்திய பொருளாதாரம் இருந்தனால ட்ரம்ப்போட இந்த வரி விதிப்புனால பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் நிலைமையை சமாளித்தோம். அது எப்படியெல்லாம் சமாளித்தோங்கிறத இன்னும் கூடுதலாக நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சரி, இப்போ ட்ரம்ப் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு அதுவும் பெரிய அளவில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் எப்படி அப்படின்னா, இந்தியா தன்னுடைய தேவையை தாண்டி உலகத்தோட தேவையையும் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி பூர்த்தி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட உலகத்தோட ரஷ்யன் ஆயிலுக்கான ஹப்பாக இந்தியா இருந்தது. இதனால் இந்தியா என்ன பண்ணுச்சு, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்க முடியாத நாடுகளுக்கு, குறிப்பாக அமெரிக்காவுக்குமே யூரோப்புக்குமே ஆயில் சப்ளை பண்ணி அது மூலமாக பெரிய அளவில் இந்தியா ப்ராஃபிட் பார்த்துச்சு. ஆனால் இந்த இடத்துல ட்ரம்ப் உள்ள தலையிட்டு பிரச்சனையை ஏற்படுத்தினால உடனடியாக அதுக்கு ஒரு மாற்று வழியை இந்தியா யோசிச்சுது. என்ன அப்படின்னா, குறிப்பாக அமெரிக்காவுடைய சாங்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ராஸ்நெஃப்ட் அண்ட் லூகாயில் இந்த 2 கம்பெனிகளுக்கு தான் முழுமையான பொருளாதார தடை இருந்தது. மற்ற நிறுவனங்களுக்கு சில விதிமுறைகள் அடிப்படையில் பாதி அளவு பொருளாதார தடைகள் தான் விதிச்சிருந்தாங்க. இதை ரொம்ப அழகாக இந்தியா பயன்படுத்திக்கிட்டு அந்த நிறுவனங்களுக்கிட்டேருந்து தொடர்ந்து ஆயிலை இம்போர்ட் பண்ணுச்சு. அது தவிர இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான் இருந்தாலும் அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்களில் இது ஒரு செய்தியாக வெளியிட்டிருந்தனால இதையும் நாம் சேர்த்துக்குவோம். என்ன அப்படின்னா, ஷேடோ ஃப்ளீட் மூலமாக இந்தியா ஆயிலை வாங்கி நிலைமையை சமாளிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிறது என்னென்னா, அதிகாரப்பூர்வமான ஒரு சரக்கு கப்பல் கிடையாது. அது என்ன கப்பல்னே வெளியில் தெரியாது. அது மூலமாக எண்ணெய் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல். இப்படித்தான் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அமெரிக்காவினுடைய தடையை இந்தியா சமாளிச்சுது. சரி, ட்ரம்ப் ஒரு சைடு ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்ட்டாரு. அமெரிக்காவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுற பொருளுக்கெல்லாம் நாங்கள் இந்திய பொருளுக்கெல்லாம் வரி விதிப்போம்னு சொல்லிட்டாரு. அப்போது இந்தியா நிலைமையை எப்படி சமாளிச்சு அப்படின்னா, அது ட்ரேட் டிப்ளமசி தான். அதாவது இனிமேலும் வருங்காலத்தில் அமெரிக்காவை மட்டுமே சார்ந்து இந்திய பொருளாதாரம் இருக்கக்கூடாது, ட்ரம்ப்போட வரி விதிப்பை நமக்கு சாதகமாக உபயோகப்படுத்தி நம்மளுடைய சந்தையை விரிவுபடுத்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்தியா புதிய சப்ளை செயின்ஸ்களை தேட ஆரம்பிச்சுது. குறிப்பாக பிரிட்டன் கூட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டுச்சு. அதே போல் சமீபத்தில் நியூசிலாந்து கூட தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அதே போல் ஓமன் கூட செப்பா மூலமாக, காம்ப்ரஹென்சிவ் ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக அவங்கக்கிட்டையும் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்தியா அமெரிக்கா விதித்த தடைக்கு தனக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்கிக்கிச்சு. இதுக்கப்புறமா 2025 இந்திய பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட இன்னொரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, சைனா கிட்டேருந்து வந்தது. சைனா இந்தியாவுக்கான அரிய வகை கனிம ஏற்றுமதியை திடீர்னு நிறுத்திட்டாங்க. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் பல நாடுகளுக்கு அவங்க நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதில் இந்தியா பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை வச்சுருக்கு. அதில் எல்லா விஷயத்துக்குமே எலக்ட்ரானிக் சிப்பை பயன்படுத்துகிறோம். அந்த எலக்ட்ரானிக் சிப்பில் தவிர்க்க முடியாத ஒரு பொருள் தான் இந்த ரேர் எர்த் மினரல்ஸ். ஸோ
சைனா இதை நிறுத்தினால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் பாதிக்கப்பட இருந்தது. உடனடியாக இந்தியாவில் இருக்க ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்லாம் மத்திய அரசோட கதவை தட்டி எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க, நிலைமையை சமாளிக்க முடியல அப்படின்னாங்க. அந்த இடத்துல தான் அவசர கதியில் பல்வேறு நடவடிக்கைகளில் இறங்குனுச்சு பாஜக அரசாங்கம். முதல் விஷயமா மத்திய அரசாங்கம் பண்ணது நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த கிரிட்டிக்கல் மினரலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான பாட்டில் நெக்கெல்லாம் கிளியர் பண்ணி தனியாரை உள்ளே விட்டாங்க. அதனால் ஏகப்பட்ட தனியார் இன்றைக்கு இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடங்களில் எங்கெங்கெல்லாம் ரேர் அர்த் மினரல்ஸ் கிடைக்கும், அதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஆய்வில் ஈடுபட்டு இருக்காங்க. பல இடங்களில் கண்டுபிடிச்சி அதை தோண்டி எடுக்கிறதுக்கான பணிகளும் தொடங்கி வச்சு. அது தவிர ஆஸ்திரேலியா, ஜப்பான் இது மாதிரியான நாடுகள்கிட்ட ஒப்பந்தம் போட்டு எங்களுக்கு ரேர் அர்த் மினரல்ஸ் கொடுங்க, அதுக்கு பதில் நாங்கள் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் போன்ற பல்வேறு பொருட்களை தடை இல்லாமல் சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற புதிய சப்ளை செயினை இந்தியா உருவாக்கினுச்சு. இதுக்குள்ள சைனா ஐயோ நிலமை நம்மளோட கைமீறி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஓடோடி இந்தியா கிட்ட வந்து இல்லை நாங்கள் ரேர் அர்த் மினரல்ஸை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள ஸ்டோரி வாஸ் டிஃப்ரெண்ட். இந்தியா ஒரு பெரிய ரோடே போட்டுருச்சு இந்த ரேர் அர்த் மினரல்ஸ்க்கான சப்ளையை பெறுவதற்கு. சரி, இதெல்லாம் 2025 இந்தியாவுக்கு ஏற்பட்ட சவால்கள். இந்த சவால்களையெல்லாம் உடைச்சி இந்திய பொருளாதாரம் எப்படி வீறு நடை போட்டுச்சு, அதை நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம். அதுக்காக மத்திய அரசாங்கம் செய்த பல்வேறு விஷயங்களை நாம் ஒவ்வொன்றா பார்க்க வேண்டியிருக்கு. மொதல் விஷயம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ். அதாவது ஜிஎஸ்டியில் 5, 12, 18, 24ன்னு கிட்டத்தட்ட 4 ஸ்லாபாக இருந்ததை 5, 18 அப்படின்னு 2 ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதனால் பல தொழில் நிறுவனங்கள், அது மட்டும் இல்லை இந்த சைடு கன்சியூமர் 2 பேருமே பலனடைஞ்சனால இந்தியாவினுடைய ஜிஎஸ்டி வரி வருவாய் பெரிய அளவில் உயர்ந்தது. அது சந்தையை பெரிய அளவில் பலப்படுத்தியது. அது மட்டும் இல்லை, தனிநபர் வருமான வரி உச்ச வரம்பையும் உயர்த்தினாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு வரியே இல்லை, வருஷத்துக்கு 12 லட்சம் வரைக்கும் வரி இல்லாமல் வருமானம் ஈட்டலான்னு அறிவித்தது இந்திய நுகர்வோருக்கு, இந்திய மக்களுக்கு பெரிய அளவில் பயனுள்ளதாக இருந்தது. இது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் இந்தியாவில் ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஐபிஓ வேவே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ புரூடென்ஷியல், ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டு, சாத்விக் கிரீன் எனர்ஜி, மனாஸ் பாலிமர்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 100 மெயின் போர்டு ஐபிஓவும் மொத்தமாக 371 ஐபிஓவும் இந்திய சந்தையில் வெளியிடப்பட்டுச்சு. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய நிதி திரட்டுகின்ற சந்தையாக கடந்த வருஷம் இந்தியா உருவெடுத்துச்சு. அது மூலமாக 1.7 லட்சம் கோடி நிதியை இந்திய சந்தை திரட்டுனுச்சு. இந்தியாவினுடைய பொருளாதாரத்திற்கு யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு இன்னொரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட். ஒரு காலத்தில் வெளிநாட்டிலேருந்து ஆயுதங்களை வாங்கி குவித்த இந்தியா இன்னைக்கு கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள 80 நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுது. அது மூலமாக பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் மட்டுமே இந்தியா 23,000 கோடிக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணி இந்திய பொருளாதாரத்திற்கு பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஆச்சரியமான விஷயம். மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக பப்ளிக் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுவதற்கான முதலீடுகளை பெரிய அளவில் அதிகரித்தனால இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து உலக பொருளாதாரம் சரிவை சந்தித்தால் கூட 6-7% ஜிடிபியை கொடுத்துக்கிட்டே வந்தது. கடந்த வருஷம் மட்டும் இந்திய பிரதமர் மோடி 23 நாடுகளுக்கு போய் இந்தியாவுக்கு இருந்த வர்த்தக தடைகளை தகர்த்து புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கார். இதுதான் இந்த 2025 இந்தியா தனக்கான பொருளாதார தடைகளையும் நெருக்கடிகளையும் உடைச்சி எப்படி சாதிச்சுது அப்படிங்கிறதுக்கான கதை.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call